மிக அழகான ஒரு வாழ்க்கை. ஆனா அது ஒண்ணுமே இல்லைன்னு உணர்ற ஒரு தருணம் தான் இது. யாருமே உண்மையா இல்லைன்னு உணர்றதை விட அதை ஏற்றுக்கொள்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நமக்கு பிடிச்சவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களோட ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. வேறொருத்தர் இருக்கிற வரைக்கும் அவங்க நம்மளை பத்தி கவலையே பட மாட்டாங்க. மறுபடியும் மறுபடியும் அவங்க நம்மகிட்ட மன்னிப்பே கேக்குறாங்கன்னா அவங்க முன்னாடியே நம்மள முட்டாளன்னு நினைச்சிட்டாங்க. ஃப்ரீயா கிடைச்சா பாசத்துக்கு அர்த்தம் தெரியாது. ஏன்னா இங்க இலவசத்துக்கு மதிப்பு கிடையாது. நாம ஆன்லைன்ல இருக்கிற வரைக்கும் இல்லைன்னா நம்ம கூட அவங்க போன்ல பேசுற வரைக்கும் தான் இந்த அன்பு, பாசம், நேசம், அக்கறை எல்லாம். போன் கட்டாயினதுக்கு அப்புறம் நாம யாரோ அவங்க யாரோ. ஒரு நாள் நாம இறந்து போயிடுவோம். நாம ஆஃப்லைன்ல இருக்கிறோம் நினைச்சிட்டு அவங்க கடந்து போயிடுவாங்க. வாழ்க்கை எப்போதுமே நமக்கு நேரெதிரா தான் இருக்கு. ஏன்னா நாம நம்மளை நம்புறதை விட நம்மளை நம்புறவங்கள நாம அதிகமா நம்புறோம். நாம நல்லா இருக்கிறோம்னு சிரிச்சுட்டே சொல்றோம். ஏன்னா நமக்காக உண்மையில யாரும் இங்க கவலைப்படுறதில்லை. கதை முடிவடையாத போது நாம் விடைபெறும் நேரம் நமக்கு வந்துட்டுன்னா நமது பாத்திரத்தை வேறொரு கேரக்டர் ஏற்றுவிட்டது. இனி யாரை இழந்தாலும் நமக்கு கவலை இல்லை. அப்படி ஒரு ஃபீல் வருது. ஏன் தெரியுமா? நமக்கு இழக்கிறது கூட நமக்கு யாரும் இல்லை.